ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்ட்டான சூப்பரான பாலக் பன்னீர் ரெசிபி தான் அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் பார்க்க போகிறோம். அதுக்காக இங்கே 2 கட்டு அளவு பாலக்கீரை எடுத்துருக்குறாங்க. இதை நல்லா சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இதோட இந்த தண்டு பகுதியை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் அளவு தண்ணியை கடாயில் ஊற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த தண்ணி சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தண்ணி சூடானதுக்கப்புறமா இந்த கீரையெல்லாம் அப்படியே அதில் சேர்த்துடலாங்க. சேர்த்து மூடி எதுவும் போட வேண்டாங்க. இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நாம் அப்படியே கிளறி விட்டு வேக வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷத்துலேயே இது வெந்து ரெடி ஆயிருங்க. நீங்கள் இது கீரையோட தண்டு பகுதி எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வெந்துட்டு பாருங்கள். இதோட கலர் கூட சேஞ்ச் ஆகலை, அப்படியே க்ரீன் கலர் கிடச்சிருக்கு. இது இன்னும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் ஐஸ் கட்டி போட்டு தண்ணி வச்சுருக்குறேங்க. இதில் நாம் இந்த கீரையெல்லாம் எடுத்து உடனே குளிர வச்சிடலாங்க. இது நல்லா தணுக்கிற வரைக்கும் நம்ம அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இந்த கீரை அவிச்ச தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், கறியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக கடுகு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. இது நார்த் இந்தியன் ரெசிபிங்கிறதுனால கடுகு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கடுகு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 200 கிராம் அளவு பன்னீர் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இந்த பன்னீரை போட்டு அப்படியே ஒரு கிளறிட்டு எடுத்துடலாங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரை பண்ணும்போது பன்னீர் ரப்பர் மாதிரி ஆகிடுங்க. அதனால் லைட்டாக போட்டு ஒரு கிளறி எடுத்துருங்க. இப்போ அதே எண்ணெயில் தானே ஒரு கரண்டி அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 15 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுக்கணும். கொஞ்சம் சால்ட்டு போட்டிங்கன்னா ஆனியன் கொஞ்சம் சீக்கிரமாகவே வசங்கிடும். இப்போ இதை கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி தீயை சிம்மில் வச்சு அழகாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்ல ஸ்லோவில் அது ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நாம் கீரையை பார்க்கலாம். நம்மளோட கீரை இப்போ நல்லா ஆறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கீரையும் இந்த பச்சை மிளகையும் சேர்த்து நாம் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ நம்மளோட பூண்டும் வெங்காயமும் வசங்கிடுச்சுங்க. இதில் ஒரு அரைக்கரண்டி மிளகுத்தப்பொடி, அரைக்கரண்டி கொத்தமல்லி பொடி, ஒரு 2 கரண்டி கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வசக்கிக்கோங்க. காரம் இதுக்கு மேலேயும் தேவைப்பட்டால் பச்சை மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தப்பொடி வேண்டாம், கலர் சேஞ்ச் ஆகிடுங்க. இப்போ இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமாட்டு இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கீரை பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வசக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வசக்கும்போது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த கட்டி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வசக்கிட்டு இது அப்படியே வற்றணுங்க. வற்றி இதோட கலரே லைட்டாக சேஞ்ச் ஆகிரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே கசூரி மேத்தின்னு சொல்லக்கூடிய வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற இந்த கீரை அவிச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி கட்டியாக வேணால் கூட கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல லேசாக வேணால் நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நாம் வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுறலாங்க. அப்படியே லைட்டாக ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறமா இதோட டேஸ்ட் இன்னும் கூட்டத்துக்கு ஹோட்டல் ஸ்டைலில் வரதுக்காக வேண்டி ஹோட்டலில் க்ரீம் சேர்ப்பாங்க. நம்ம இங்கே கொஞ்சம் பால் ஆடை, திக்கான பால் ஆடையை பாலில் மிக்ஸ் பண்ணி அப்படியே கலந்து விட்டுறலாங்க. இதை கலந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட சூப்பரான டேஸ்டான பாலக் பன்னீர் ரெடி ஆகிடும். இதை அப்படியே சர்வ் பண்ண முடியாது. இதை நம்ம தாளிக்கணுங்க. அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த 2 ஸ்பூன் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5 பல் அளவு பூண்டு நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அந்த அளவு மிளகுத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த பாலக் பன்னீர் மேலே அப்படியே தாளித்து சேர்த்துருங்க. சூப்பராக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஹோட்டல் டேஸ்ட்டும் கிடைக்கும், பார்க்குறதுக்கும் ஹோட்டல் லுக்கு இருக்குங்க. இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் நான் வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.